வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெஸி ஹெட் எழுதின த கலெக்டர் ஆஃப் ட்ரெஷர்ஸ் இந்த ஆந்தாலஜியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆந்தாலஜியை எழுதினது சவுத் ஆஃப்ரிக்கன் போட்ஸ்வானியன் ஆத்தரான பெஸி ஹெட். இதில் மொத்தம் 13 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கதையிலுமே இந்த போட்ஸ்வானியன் கேரக்டர்ஸ் அது ஆரம்ப காலத்தில் அவங்களாம் எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்களுடைய நிஜ வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தலைவிதி எப்படி மாறின்னு இருக்கிறத பற்றி தான் எழுதியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் அவங்க பெண்கள், அந்த போட்ஸ்வானியன் பெண்களை தான் அவங்க எப்படி அவங்க மற்றவங்களால் ஒரு அப்ரெஸ் பண்ண போகிறாங்க, அதாவது முன்னேற விடாமல் தடுக்கப்படுறாங்க, எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, அதாவது தனித்துவமான ஒரு பெண்மணியாகவும் சரி இல்லை ஆஃப்ரிக்கனாகவும் அவங்கள எப்படி அவங்க வெளியில் கொண்டு வராங்கன்றது கதை தான் இது. முதல் கதை த டீப் ரிவர் அ ஸ்டோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் ட்ரைபல் மைக்ரேஷன். இந்த கதையில் பார்த்திங்கன்னா டலோட்டே ட்ரைப் ஒன்று இருக்குது. அதோடைய சீஃபான மோனோ மேப்பே இறந்து போயிடுறாரு. இவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை எப்போ நம்ம பயிர் செய்யணும், எப்போ நம்ம அறுவடை செய்யணும், எப்போ நிலத்தை தயார் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே அவர் சொல்ல தான் அந்த வில்லேஜில், அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. இப்போ அவர் இறந்துட்ட அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்கிறது, எதை எப்போ செய்யணும் ஒன்றுமே தெரியாமல் அவங்க பரிதவிக்கிறாங்க. அப்போது செபிம்பிளேன்ற இன்னொரு வில்லேஜர் சொல்கிறாரு, நீங்களாக யோசிக்க ஆரம்பிங்க, நீங்களாகவே ஒன்று ஒன்றா எடுத்து பாட்டு செஞ்சு பாருங்கள் விளைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் பின்னாடி சில பேர் ஆரம்பிக்கிறாங்க வரத்துக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ அவருடைய இடத்துல இவர் வந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே யாரையும் சாராமல் நீங்களாக யோசித்து செய்யுங்க அப்படின்றாரு. ஆனால் இந்த மாதிரி சொல்லி செய்யும் போதே இவர் சொல்கிறத செய்கிற மாதிரி கொஞ்சம் கும்பல் சேர்ந்துறதுனால இப்போ எப்படின்னா அடுத்து இவர் தான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுற கதை இது. அடுத்தது ஹெவன் இஸ் நாட் க்ளோஸ்டு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா கேலந்தி பிகேன்றவங்க ஒரு கிறிஸ்டியன் போட்ஸ்வானியன் பெண்மணி. இவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்க வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம், அவங்க திருமணம் பண்ணினது ரலுகேன்ற ஒருத்தரை, அவங்க ஒரு கிறிஸ்டின் இல்லை, இவங்க கிறிஸ்டின். இப்போ இந்த ரலுகேக்கு கேலந்தி பிகே கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த கிறிஸ்டியன் முறைப்படி, அந்த பழைய காலத்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால் கேலந்தி பிகே போய் அந்த சர்ச்சில் போய் அங்கே இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள்லாம் பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் கிறிஸ்டின் இல்லை, ஆனால் எனக்கு முறைப்படி, அவங்க முறைப்படி பழைய காலத்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ரலுகேயை கல்யாணம் பண்ணிக்கூடாது, அதுவும் பழைய முறைப்படிலாம் திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடவுள் தான் முதன்மையான ஆள், அதனால் என் மனசாட்சிப்படி நான் கடவுளை உண்மையாக வழிபடுறேன், நான் உண்மையான கிறிஸ்டின், நான் இவரை விரும்புகிறேன், அதனால் இவர் சொல்கிற மாதிரி பழைய முறைப்படி நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த சர்ச் அவங்கள விலக்கி வச்சிடுறாங்க. ஆனால் இவங்க கடவுள் மேலே வச்ச நம்பிக்கையை மாற்றவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்களே வழிபாடு பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க இறந்த அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இந்த கேலந்தி பிகே ஏற்கனவே அவங்க சர்ச்சில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க ஒதுக்கப்படுறாங்க. ஆனால் ரலுகேயால் ஒரு கிறிஸ்டினாவே ஆக முடியல. அதாவது அவருடைய மனைவியாக இருந்தவங்க இறக்குற வரைக்கும் கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு தான் ஒரு உண்மையான கிறிஸ்டினாக வாழ்ந்தாங்க. ஆனால் இவர் அவங்களால ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற மாதிரி தான் கதை முடியுது. இந்த வில்லேஜ் செயின்ட் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹோலி விமன், அவங்க பேர் மா மொம்பட்டி. இவங்க எப்படின்னா நிறைய நல்ல காரியம்லாம் செய்கிறாங்க, அந்த இடத்துலையே ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இறக்கமே இல்லாமல் ஒரு சுயநலவாதியாக தான் அவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் அவங்க கணவரை அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டிவோர்ஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ நாளாக இருந்த பவர் எல்லாம் அதை தான் அவங்க நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மரியாதையெல்லாம் அவங்க நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்க போயிடுது. அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட அந்த கிராமத்தில் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு. அதே சமயத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுக்கு நம்ம பண்ணோன்னா நம்மளோட அந்த வேர்ச்சுவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தானே தவிர
நம்ம அதெல்லாம் உள்ளமாறு நிஜமாக செய்யலை, நம்ம சுயநலமும் அதில் இருந்திருக்கு, அதை தான் மெயினாக நம்ம வச்சு பண்ணியிருக்கோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த கதை வந்து லுக்கிங் ஃபார் அ ரெயின் காட். இது எப்படின்னா ஒரு ட்ரைபல் ஃபேமிலி வந்து எப்படி வந்து ஒரு ப்ரூட்டலான சாக்ரிஃபைஸை அதை வந்து அவங்களுடைய ட்ரெடிஷனாக காலங்காலமாக அவங்க ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது, அதை அவங்க செய்யறதுனால என்ன ஆகிடுது, இப்போ மாடர்ன் டே திங்கிங் எந்த அளவுக்கு மனிதர்களை மாற்றிருக்குன்னு சொல்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா மோக்ஜோ பஜா அவருடைய மனைவியான டைரோ இவங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு நிலம் இருக்குது, அதில் வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப காலமாக மழையே இல்லை. என்ன பண்ணுது, ஏன்னா மழை இல்லாமல் அவங்களால வந்து பயிர் செய்ய முடியாது, எதுவுமே அவங்களால செய்ய முடியாது, ஏன்னா அந்த நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா மோக்ஜோபா வந்து அவங்களுடைய பழைய காலத்து வழிபாடு முறை ஒன்று இருக்குது, ஆனால் அது இப்போ வந்து இந்த கிறிஸ்டின் இன்ஃப்ளூயன்ஸால் மாறி போயிடுச்சு. அது என்ன வழிபாட்டு முறைன்னா, மழை இல்லாத போது அவங்க குழந்தைங்களையே ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா மழை வந்துடும்ன்றது அவங்களோட ஒரு நம்பிக்கை. அதனால் மோக்ஜோ பஜாவும் அவருடைய பையனான ராமடியும் அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள வந்து பலி கொடுத்துட்றாங்க. பலி கொடுத்துட்டா கண்டிப்பாக மழை வந்துடும் அப்படின்றது அந்த அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் மழை வரவே இல்லை. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்கள் 2 பொண்ணுங்களை காணுமே, ரொம்ப நாளில் நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு போது மோக்ஜோ பஜாவும் ஒரு மனைவியோ சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து இயற்கை இதால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது வந்து போலீஸ் வரைக்கும் போயிட்டு போலீஸ் வந்து டைரோ வந்து கேள்விலாம் கேட்கும் போது டைரோவால் எதையும் மறைக்க முடியல, அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மழையே இல்லாதனால எங்கள் குழந்தைங்கள வந்து நாங்கள் பலி கொடுத்துட்டோம், மழை வரும்ன்றதுனால அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மோக்ஜோ பஜா அவர் பையன் ரெமடியும் தான் அந்த பலியை கொடுத்ததுனால அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து அவங்க வந்து மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போ கதைப்படி பார்த்திங்கன்னா இவங்க ரத்தமும் அவங்க பலி கொடுத்த பெண்கள் அவங்களுடைய பெண்களோட ரத்தமும் சேர்ந்துட்டு இந்த காலங்காலம் அந்த காலத்தில் இருந்த இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ், அதாவது மனித நரபலின்றாங்க இல்லையா, அது வந்து அந்த நிலத்தை வந்து எப்படி ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. அடுத்தது தலைப்பு கதை த கலெக்டர் ஆஃப் ட்ரெஷர்ஸ்னு, இதுதான் அந்த புக்கோட தலைப்பும். இது வந்து போட்ஸ்வானியன் ஆண் மக்கள் அங்கே அவங்களோட இருந்த பெண்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கதை தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான கதாபாத்திரம் வந்து டிக்லடின்ற ஒரு பெண். அவங்க வந்து அவங்களுடைய கணவர் வந்து கேரி சிகோ. இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படின்னா அவங்களுடைய நேபர்ஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கெனலோபே அண்ட் பால் இவங்க வாழ்க்கைக்கு நேர்மதிராக இருக்குது. கேரி சிகோ வந்து டிக்லடியோட ஒரு 3 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அதில் 4 வாட்டி அவங்கள வந்து கர்ப்பமாக்கியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அவங்களோடைய தங்கி வாழறது இல்லை, அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் அவர் எதுவுமே செய்கிறதில்ல, ஒரு பொருளாதாரமாகவும் உதவி செய்கிறதில்ல, எந்த ஒரு ஆதரவும் அவங்களுக்கு தரதே இல்லை. இப்போ பேசும்போது தான் கெனலோபே கிட்ட டிக்லடியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வந்து எல்லா அவங்க அது நாள் வரைக்கும் ஓகே ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம கணவர் மாதிரி எல்லாருமே இல்லை. பாலை பார்க்குறாங்க, அவர் வந்து எவ்வளோ வந்து அன்பாக அவர் மனைவி கிட்டே இருக்கார், எல்லா ஆதரவும் வந்து அவர் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் எப்படி கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தராக வந்து அங்கம் வகிக்கிறாரு, அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி அப்போ நம்மளும் கேட்கணும், ஏன்னா இப்படியும் இருக்காங்க இல்லையா, ஆனால் நம்ம கணவர் ஏன் வந்து வேறு மாதிரி இருக்கா சொல்லிட்டு அவர் வரும்போது அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய பையனோட ஸ்கூலுக்கு நீங்கள் தான் வந்து ஃபீஸ் கட்டணும் போது கேரிஸுக்கு வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, உனக்கு பணம் வேணும்னா சரி, அவர் வந்து அவங்களோட இருக்கிற உறவை வந்து திருப்பி வந்து வெறும் அவங்க உடல் ரீதியான ஒரு ஒரு உறவை தான் அவர் எதிர்பார்க்குறாரு, அது வேணுன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுது, அவங்க வந்து அவருக்கு இணைஞ்சாதான் அவர் வந்து பையனுடைய அவருடைய மகன்தான், ஆனால் அதுக்கும் வந்து அவர் அப்போ தான் பணம் தருவார்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதை யோசிக்கலை. ஆனால் இப்போ வந்து பால் மாதிரி ஒரு நல்ல கணவரை ஒரு நல்ல தகப்பனை பார்த்துட்ட அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து அவருடைய உறுப்புகளை வெட்டிடுறாங்க. அதனால் அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுறாங்க.
ஆனால் பால் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாத, உன் பசங்களை நான் வந்து என் பசங்க மாதிரியே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெக்லெர்ட்ட சொல்கிறாரு. இப்போ டெக்லெர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு விஷயத்தில் நல்லது நடந்திருக்கு. அதாவது அவங்க வாழ்க்கையில் முதல் முறையாக அவங்க வந்து ஒரு சுதந்திர உணர்வை வந்து அவங்க அனுபவிக்கிற மாதிரி இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு. இந்த புக்கில் இருக்கக்கூடிய மற்ற கதைகள்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் தி ஸ்டோரி ஆஃப் ஃபேத் ஹீலிங் ப்ரீஸ்ட், லைஃப், விச்கிராஃப்ட், காட்லா, த விண்ட் அண்ட் த பாய், ஸ்னாப்ஷாட்ஸ் ஆஃப் அ வெட்டிங், த ஸ்பெஷல் ஒன் அண்ட் ஹண்டிங். இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த 13 சிறுகதையோடைய ஒரு சின்ன சம்மரியை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.